நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சியின் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் ஜோஸ், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் வேளாங்கண்ணி, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். எல்லா நாள் போலவே நீங்க எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சிறப்பு. அதே மகிழ்ச்சியோட இன்னைக்கு நேரம் கதைக்கு போயிடலாம். ஸோ இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நீங்க ஒரு கதை சொன்னீங்க, ஒரு தவளை ஒரு தேல். அதுபோல் இன்னைக்கு ஆற்றங்கரையோரம் உட்காந்து ஒரு குருவானவருக்கு கிட்ட அவருடைய சீடர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, உட்காந்து பாடம் கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி. அப்போ அவர் என்ன பண்றாரு, வாழ்வியல் போதனைகள் எல்லாம் என்ன பண்றாரு, சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ அவர் மரத்தடியில் உட்காந்துருக்காங்க, ஆற்றங்கரையோரம்ல ஒரு மரத்தடியில். அந்த மரத்து மேல இருந்து ஒரு தேல் என்ன ஆயிடுச்சு, அப்படியே அங்கே நடந்தது ஸ்லிப் ஆகி ஆத்து தண்ணியில என்ன பண்ணிருச்சு, விழுந்துருச்சு. அப்போ அந்த தேல் என்ன பண்ணும், ஆத்து தண்ணியோட அடிச்சுட்டு போகும். அடிச்சுட்டு போறதை பார்த்தோன்னா இந்த குரு ஐயோ தேல் உயிர் போதே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, டக்குன்னு கையை விட்டு எடுக்கிறாரு. எடுத்த தேல் என்ன பண்ணும், கொட்டும். திரும்ப கையை உதறாரு, திரும்ப என்ன ஆயிருது, திரும்ப எடுக்கிறாரு, திரும்ப கையில கொட்டுது, திரும்ப உதறாரு, தண்ணிக்குள்ள விழுந்துருது. அப்புறம் என்ன பண்றாரு, ஒரு இலைய வச்சு என்ன பண்றாரு, எடுத்து அதை கொண்டு போய் விட்டுறாரு. விட்டோன்னு இதை பார்த்துக்கிட்டே அந்த சீடர்கள் கேட்டாங்க, அதுதான் கொத்துதுன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் திரும்ப அதையே போய் நீங்க காப்பாற்ற இது பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்போ ஒரு சிம்பிளா சொன்னா, கொற்றுவது தேலினுடைய குணமாக இருந்தாலும் சரி, அதை காப்பாற்றுறது என்னுடைய குணம். அப்போ யாருக்காக நான் என்னுடைய குணத்தை என்ன பண்ணிக்க மாட்டேன், மாற்றிக்கொள்ள மாட்டேன். ஸோ இதனால் காயப்படுவதாக இருந்தாலும் சரி, இதை நம்ம ஒரு காயம் அப்படிங்கிறத நம்ம விரும்பி ஏற்றுக்கிட்டோம்னா அது பெரிய பிரச்சனையாவே இருக்காது. நம்ம பல நேரங்களில் விரும்பி ஏற்றுக்கிறோம். எப்போ யாருக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசு பிடிச்சவங்க கிட்ட நம்மளை அவங்க காயப்படுத்தினாலும் சரி, நம்மளை அவங்க எவ்வளோ திட்டினாலும் சரி. குறிப்பாக இன்னைக்கு பிள்ளைங்கள் அப்பா அம்மா திட்டினாலோ பேசினாலோ, நம்ம அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மாலாம் என்ன பண்ணா, அவங்கள்ட்ட கோவப்பட்டாலும் வச்சாலும் அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா என்ன அவங்களுக்கு பிடிக்கும். அப்போ அப்படிங்கிற அந்த காயத்தை விரும்பி என்ன பண்றாங்க, அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. அது பெரிய விஷயமா இருக்காது. ஆனா அதே விஷயத்தை இன்னொருத்தர் பண்ணாங்கன்னா அவங்க அதே மாதிரி ஏத்துக்குவாங்களான்னு கேட்டா ஏத்துக்க மாட்டாங்க, கிடையாது. அப்போ இந்த நம்ம இப்படிதான் நம்ம என்ன பண்றோம், வேறுபடுத்திக் கொள்கிறோம். இவர்கள் எனக்கு வேண்டப்பட்டவர்கள், இவருக்கு எனக்கு வேண்டாதவர்கள். ஆனா அந்த மனநிலையை விடுத்து எல்லாருக்கிட்டையும் இது போல நம்மால் இருக்க முடிந்தால் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஓகே, சூப்பரான ஒரு மாரல் சொல்லியிருக்கீங்க ஜோஸ். இந்த ஸ்டோரியோடவே இந்த நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஆலய தரிசனம் பார்க்கலாம். நீதானம்மா
தரிசனம் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். சூப்பரான ஒரு குட்டி ஸ்டோரியோடவே இந்த நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கோம் ஜோஸ். இன்னைக்கு நாளை நம்ம எதை குறித்து சிந்திக்க போகிறோம்? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னா, பெரியவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகளை தான் சொல்லுவாங்க. எந்த ஒரு வீடுகளில் வந்து தாத்தா பாட்டி இருக்கிறாங்களோ ஒரு மிகப்பெரிய நூலகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம கேட்கக்கூடிய கதைகளோ எவ்வளோ விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும். நம்ம அப்பா அம்மா சொல்லி தருவதை காட்டிலும் தாத்தா பாட்டி கிட்ட இருந்து அதிகமாக என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும். அவங்க கிட்ட இருந்து அதிகமாக செல்லமும் கிடைக்கும், அவங்க கிட்ட இருந்து அதிகமாக கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். நாமளே கூட நம்ம குழந்தைகள் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்லி தரோம், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு என்ன ஆயிரும், டென்ஷன் ஆயிரும். இத்தனை தடவை சொல்கிறேன் அவனுக்கு புரியாதா இது அப்படின்லாம் என்ன பண்ணுவோம், எரிச்சல் அடைவோம். ஆனால் அந்த தாத்தா பாட்டிகள் 1000 தடவை இல்லை, எத்தனை தடவை கேட்டாலும் அவங்க அதை சலிக்காமல் என்ன பண்ணுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட தாத்தா பாட்டிகள் இருக்கக்கூடிய வீடுகளெல்லாம் பயங்கரமான பொக்கிஷங்கள், பல்கலைக்கழகங்கள். அவங்கள கொண்டாட நாம கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தாத்தா பாட்டி கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் அது என்னென்ன, அதை தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், சிந்திக்க போகிறோம். அப்போ இன்றைக்கி ஒரு சிலரை பற்றிலாம் நம்ம தாத்தா பாட்டிலாம் சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரூடாக இருப்பார், யார் பேச்சையும் கேட்க மாட்டார், அவர் எடுத்த முடிவு கரெக்டுன்னு இருப்பார், அப்படி இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க, பில்டப் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த வயது முதிர்ந்த பருவத்தில் அதே வீராப்பும் தோரணம் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அவர்கிட்ட போய் இப்படிலாம் இருந்தீங்களாமேன்னு கேட்டால் அதை நினச்சி எனக்கே வெக்கமாக இருக்குது, ஏன்டா இப்படிலாம் வீராப்பா இருந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணி பக்குவமான நிலையை அடைந்திருப்பாங்க. அப்போ அவங்க அதிகமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஹெல்த் இஸ் வெல்த். உடல் நலனில் அக்கறை செலுத்துவது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா உடல் நலனோடு இருக்கிற வரைக்கும் நம்ம அதை பற்றி என்ன பண்ணுறதே கிடையாது, கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. நம்ம பல நேரங்களில் எனக்கு கடவுள் அதை கொடுக்கல இதை கொடுக்கலன்னா நம்ம புலம்பி தவிக்கிறோமே. என்னைக்காவது ஒரு நாள் நினைச்சு பார்த்துருக்கோம், எனக்கு நல்ல உடல் நலனை கொடுத்துருக்கிறாரு, என்னால் நினைச்ச இடத்துக்கு நடந்து போறதுக்கு கால்களை கொடுத்துருக்கிறாரு, அந்த வலிமை இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது. இன்னைக்கு நான் நினைச்சதை பேசுறதுக்கோ நல்ல ஒரு மனநிலை என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. என் கையை காலம் நினைச்ச உடனே என்னால் என்ன முடியுது, தூக்க முடியுது. எனக்குமே நம்ம என்ன பண்றது நினைச்சு, ஆனால் நம்ம என்ன சொல்றோம், எனக்கு நீ எதுவுமே செய்யலை. அதுதான் நம்ம வைக்கக்கூடிய பெரிய கம்ப்ளைண்டா இருக்குது. ஸோ அப்போ அந்த உடல் நலனை நாம் அக்கறை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த தாத்தா பாட்டிகளுக்கு தான் அந்த உடல் நலன் இல்லாமல் இருக்கின்ற பொழுது எவ்வளோ உபாதைகள் ஏற்படுகிறது. அது நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த உடல் வலி வேதனை ஒரு பக்கம் எனக்கு. ஆனால் என்னுடைய குழந்தைகள் பள்ளிக்கு செல்வது அவங்களுடைய ரொட்டீன் பாதிக்கும், அவங்க ஒய்ஃபினுடைய அவங்க வேலைக்கு செய்கிறாங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய ரொட்டீன் பாதிக்கும், அப்பா அம்மாவோடைய ரொட்டீன் பாதிக்கும், யார் சாப்பாடு கொடுக்க வர்றது, யார் கூப்பிட வர்றது, எல்லாரோடைய வேலை என்ன பண்ணும், பாதிப்புக்கு உள்ளாகும். அப்போ இந்த உடல் நலனில் அக்கறை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தாத்தா பாட்டிகள் வந்து சொல்லி கொடுக்குறாங்கன்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார், பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அநாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார், ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும்
ஆட்சி செய்வார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான காலை வேளையிலே ஆண்டவருடைய ஆசீரையும் அருள் நலன்களையும் பெற்றுக்கொள்ள இந்த அருமையான திருப்பாடலை நாம் இணைந்து ஜெபிக்க இருக்கின்றோம். திருப்பாடல் 146. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஏழை, கைவிடப்பட்ட, அனாதையாக நிற்கின்ற, யாரும் இல்லையே என்று நினைத்து வாழ்கின்ற, என்னை இப்படி விட்டுவிட்டார்களே என்று கூனி குறுகி இருக்கின்ற மனதினருக்கு ஆண்டவர் தேற்றுகின்ற வார்த்தைகளை கொடுக்கின்றார். இந்த திருப்பாடலை நாம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் சோர்வடைந்த நிலையிலே இருக்கின்றோம் என்றால் இறைவன் புத்துணர்வையும், இதோ நான் உன் கூட இருக்கின்றேன், நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று இறைவன் நமக்கு இந்த திருப்பாடலின் வழியாக இதோ உறவை, அந்த உடனிருப்பை தர இருக்கின்றார். அதை நாம் இணைந்து சுவைப்போமா? இந்த திருப்பாடலிலே நாம் பல்லவியாக ஜபிக்கின்ற வார்த்தைகள், என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. காரணம், இதோ நான் சோர்ந்து போன நேரத்திலே, கைவிடப்பட்ட நேரத்திலே, நொறுங்கி போயிருக்கின்ற நேரத்திலே இறைவன் எனக்கு துணையாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து அதனை அனுபவிக்கின்ற பொழுது நாம் இந்த வார்த்தைகளை போற்றுவோம், துதிப்போம். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. காரணம், யாருக்கெல்லாம் அவர் துணை நிற்கிறார் என்று இந்த திருப்பாடலிலே அழகாக சொல்கின்றார். இதோ ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகிறார், பசித்தோருக்கு அவர் உணவளிக்கிறார், சிறைப்பட்டோரை அவர் விடுதலை அளித்து அவர்களை மீண்டுமாக கூட்டிச் சேர்க்கிறார், பார்வையற்றோரின் கண்களை திறக்கிறார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறார். அதே போல அயல் நாட்டினரை, கைம்பெண்களை அவர் ஆதரிக்கிறார் என்று இதோ சமுதாயத்திலே வீழ்ந்து கிடக்கின்ற மக்கள், ஒதுக்கப்பட்டிருக்கின்ற மக்கள், இதோ ஓரம் கட்டப்பட்டிருக்கின்ற மக்களை இறைவன் பார்த்து கொள்கிறார் என்ற ஒரு வாக்குறுதியையும் ஆசீரையும் இந்த திருப்பாடல் வழியாக நமக்கு தருகின்றார். பிரியமுள்ளவர்களே, நாம் பார்க்கின்றோம், திரு அவையும் இந்த ஜூபிலி ஆண்டு, அதற்கு முன் ஆண்டுகளிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒவ்வொரு நிலைகளிலும் கவனிக்கத்தக்க ஒரு காரியம் என்ன என்றால், திரு அவை ஓரங்கட்டப்பட்ட விளிம்பு நிலை மக்களை நாம் கண்ணோக்க வேண்டும் என்று எல்லா மக்களையும் குறித்த எண்ணங்களை திருத்தந்தையவர்கள் வலியுறுத்தி இருந்தார்கள். அதைத்தான் இந்த ஜூபிலி ஆண்டிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். விளிம்பு நிலை மக்களையும் நாம் கண்ணோக்கி அவர்களையும் ஆதரிக்க வேண்டும். இதுதான் இறைவனுடைய எண்ணமாகவும் இருக்கிறது. திரு அவை அதை அருமையாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த அருமையான காலை வேளையிலே பிரியமுள்ளவர்களே, இதோ நீங்களும் நானும் விளிம்பு நிலையிலே இருக்கலாம். இதோ என்னிடத்திலே வளமை இருந்தாலும் என்னுடைய உள்ளம் ஓரங்கட்டப்பட்ட துயருற்ற நிலையிலே நான் இருக்கிறேன் என்று நாம் நினைக்கிறோம் என்றால், இதோ ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார் என்ற வாக்குறுதிகளை இறைவன் நமக்கு இங்கே தருகின்றார். பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இந்த சமுதாயத்திலே வாழ்கின்ற பொழுது இறைவன் கொடுக்கின்ற ஒரு அழைப்பு என்ன என்றால், எவ்வாறு இறைவனுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை இந்த திருப்பாடலிலே வாசிக்கிறோம். இதே வார்த்தைகளை லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரத்திலே இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய எதிர்நோக்காக அவர் வைத்திருக்கின்ற காரியங்கள் என்ன என்றால் இதேதான். எளியோருக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை என்று இதோ அவருடைய தன்னுடைய திட்டங்களையும் அவ்வாறாகத்தான் வைத்திருந்தார். இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாம் ஒன்றே ஒன்றுதான் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். யாரெல்லாம் விளிம்பு நிலையிலே இருக்கிறார்களோ, நானும்
இறைவனுடைய செயல்பாட்டின் வழியாக அவர்களை எல்லாம் கைதூக்கி விடுவேன். நான் விளிம்பு நிலையில் இருந்தேன் என்றால் என்னை கைதூக்க இன்னொருவர் வருவார் என்ற அந்த மகிழ்ச்சியின், அந்த ஒத்துழைப்பின், அந்த பிணைப்பினுடைய அழைப்பை இன்றைக்கு இறைவன் கொடுக்கின்றார். ஆக இறைவன் இதை செய்கின்றார். யாரெல்லாம் விளிம்பு நிலையிலே ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, எளியோராக இருக்கிறார்களோ, சிறைப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் இறைவன் விடுவிக்கின்றார். இன்றைக்கு நானும் ஓரம் கட்டப்பட்டிருந்தேன் என்றால் இறைவன் என்னையும் அவர் கை தூக்கி விடுவார். நான் என்ன செய்ய வேண்டும்? நானும் ஓரம் கட்டப்பட்டிருக்கின்ற விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களை கை தூக்கி விடுவேன். இதற்காகத்தான் இறைவன் என்னையும் இந்த உலகத்திலே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆக சமநிலை எப்பொழுது வரும் என்றால், ஒருவரை ஒருவர் தேற்றுகின்ற அந்த மனநிலையில் எல்லோரும் வருகின்ற பொழுது இந்த உலகத்திலே இதோ விண்ணகத்தின் ஆட்சி அமையும், சமநிலை வரும், அங்கே மகிழ்வும் ஆரவாரமும் இருக்கும். இறைவன் அங்கே நம்மிடையே வாழ்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆக இந்த திருப்பாடல் இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழைப்பு, இறைவன் உன்னை தேற்றுகின்றார், உன்னை கைதூக்கி விடுகிறார் என்றால் நீயும் ஓரங்கட்டப்பட்டிருக்கின்ற விளிம்பு நிலையில் இருக்கின்றவர்களை நீங்கள் கைதூக்கி விட வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கின்றார். இதுவே சமநிலை. இதோ இந்த ஆசிரியரை இந்த நாளிலே நாம் இணைந்து ஏற்றுக்கொள்வோம். இந்த உலகை புத்துலகாக நாம் மாற்றுவோம். அர்ப்பணித்து ஜெபிப்போம். அன்பு இறைவா, இதோ நீர் எங்களை கைதூக்கி விடுகின்றீர். எங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் உடனிருந்து காத்து வருகின்றீர். நானும் இதோ உம்மது பணியை இதோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய எங்களுக்கு நல் மனதையும் ஆற்றலையும் தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம், ஆசீர்வதியும் வழி நடத்துகிறோம். இது எங்கள் ஆண்டவரும் மீட்பெரும் இரட்சகருமான கிறிஸ்து வழியை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் நம்முடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் தாத்தா பாட்டிகள் நமக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகள். அடுத்ததான் என்ன? அடுத்ததான் வந்து டைம் இஸ் ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்களுக்கு சொல்றது, அவங்க நமக்கு சொல்றதோட நமக்கே தெரியும், ஆனா நம்ம வந்து அதை சீரியஸா எடுத்துக்கவே மாட்டோம். பட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. இந்த வயசுல இந்த இதுல நம்ம வந்து இருக்கணும், இந்த வயசுக்குள்ள இதெல்லாம் நம்ம செஞ்சிடணும், இந்த வயசுக்குலாம் நம்ம இன்னும் தெம்பா இருக்கணும், நீ என்ன இப்படி இருக்கிற, ஒரு குழந்தை பிறந்ததுக்கே இவ்வளவு டல் ஆயிட்டியே அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு சொல்லும் போது தான் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்திருக்காங்க, அவங்க எப்படி வாழ்ந்து வந்திருக்காங்க, இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து பாதிப்பா வரும், அதை தான் நமக்கு வந்து சொல்றாங்க அப்படிங்கறத அவங்க சொல்றதை வச்சு நம்மளால கத்துக்க முடியும், லேர்ன் பண்ணிக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டிகளுக்கு நம்ம ரெடிமேடா ஒரு ஆன்சர் பதில் சொல்றோம். இந்த மாதிரியான ஆலோசனைகள் கொடுக்கும்போது எக்ஸாக்டான ஆன்சர், இதெல்லாம் உங்க காலம், நீங்க சாப்பிட்ட சாப்பாடு பழக்கம் வேறு, இன்னைக்கு வாழ்க்கை முறை எல்லாம் மாறிடுச்சு அப்படிங்கிற பதில். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அது உண்மை, 100% உண்மை. ஆனா இருந்த போதிலும் அன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகள் அவர்கள் எதிர்கொண்டார்களோ அது அந்தந்த சூழலுக்கு ஏற்றார் போல எல்லாமே அப்டேட் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை எதிர்கொள்வதற்கான ஒரு அப்டேட் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், வந்திருக்கிறோம். ஆனா அந்த அப்டேட் நம்ம என்ன பண்றது இல்லைன்னா ஏற்றுக்கொள்வது கிடையாது. நீங்க சொன்னது உங்களுக்கு கரெக்டா இருக்கும், எனக்கு அது கரெக்டா இருக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எல்லா நேரங்களிலும் பொருந்தி போகுமான்னு கேட்டா எல்லா நேரத்திலும் பொருத்தமாவும் இருக்கும்னு சொல்ல முடியாது, பொருத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ இதை நான் அவர்களிடம் கற்றுக்கொண்ட நேரம் பொன் போன்றது. அப்ப இந்த நேரத்தில் இந்த வேலை செஞ்சு முடிக்கணுமா, செஞ்சு முடிச்சு பார்ப்போம். அதுல ஒருவேளை நமக்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன் கிடைச்சதுதான் சந்தோஷம். கிடைக்கலையா, அப்போ அதுக்கு மாற்று வழி என்ன, அதுதான் நமக்கு தீர்வா இருக்குமே தவிர நீங்க சொல்றது காலம் வேற நாங்க சொல்ற காலம் வேறங்கிற பதில் தேவை இல்லை. கண்டிப்பாக இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே. செப்டம்பர் 28 புனித லாரன்ஸ் ரூய்ஸ் மற்றும் தோழர்கள். பிலிப்பைன்ஸ் நாட்டில் மணிலாவில் உள்ள பினோண்டா என்ற பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1600ஆம் ஆண்டு பிறந்தார் லாரன்ஸ் ரூய்ஸ். சிறுவயது முதல் இறைபக்தியில் நிறைந்த லாரன்ஸ் சாமிநாதர் சபையினை சேர்ந்த குருக்களின் உதவியினால் கல்வி பயின்றார். பினோண்டா ஆலயத்தில் எழுத்தராக பணியாற்றிய லாரன்ஸ் ரூய்ஸ் ரொசாரியோ என்பவரை திருமணம் செய்து 3 குழந்தைகளுக்கு தந்தையானார். பிலிப்பைன்ஸ் நாட்டினை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆட்சியாளர் ஒருவரை யாரோ கொலை செய்துவிட குற்றப்பழி லாரன்ஸ் மீது விழுந்தது. அதிர்ச்சியுற்ற லாரன்ஸ் குற்றப்பழியிலிருந்து தப்பிப்பதற்காக
ஜப்பானுக்கு கப்பலேறினார். கப்பலில் சாமிநாதர் சபையினை சேர்ந்த 3 குருக்களும் ஜப்பான் நாட்டினை சேர்ந்த ஒரு குருவும் தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட லசாரோ என்பவரும் இருக்க, அனைவரோடும் நட்பு கொண்டு அவர்களோடு இணைந்து கொண்டார் லாரன்ஸ். ஜப்பானில் கிறிஸ்தவம் எதிர்க்கப்பட்ட அக்காலத்தில் ஜப்பானில் கால்வதித்த இவர்கள் 5வரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட, சிறையில் சொல்லொன்னா துன்பங்களை அனுபவித்தார்கள். சிறை காவலர்கள் இவர்கள் 5வரையும் தலைகீழாக தொங்கவிட்டு தலைப்பகுதியினை மண்ணால் மூடிவிட, லாரன்ஸ் மற்றும் லசாரோ இருவரும் விண்ணகமடைந்தனர். உயிரோடு இருந்த அருட்தந்தையர்கள் 3வரும் தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியானார்கள். கிறிஸ்தவர்கள் என்பதற்காக மறைசாட்சியாக மரித்த புனித லாரன்ஸ் ரூயிஸினை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் 1987ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் நாள் புனிதராக உயர்த்தி வறுமையில் வாழ்கிறவர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித லாரன்ஸ் ரூயிஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வறுமையில் வாழ்கின்ற மக்களுக்காகவும் அவர்களின் வறுமை நீங்குவதற்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து தாத்தா பாட்டிகள் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? அது மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததா என்ன விஷயத்த அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க ஜோஸ்? ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னா, அந்த சேமிப்பு, பணத்தை சேமிக்கிறது. இந்த தாத்தா பாட்டி சொல்லுவாங்க, அது கொஞ்சமா இருந்தாலும் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிருங்க, சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, என்னுடைய தாத்தா வந்து என்னுடைய அம்மா கிட்ட சொன்னதான் எங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, அவன் வேலை பார்ப்பான் அப்பா, நீ அவனெல்லாம் நம்பிட்டு இருக்காதம்மா, நீ கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிரு, சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிரு அப்படின்னு எங்க அம்மா கிட்ட எங்க தாத்தா சொன்னதாக. என் மனைவி கிட்ட எங்க அப்பா அதே விஷயத்த இவ்வளவு காலம் கழிச்சு, நீ அவனெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காதம்மா, நீ உன்னால எவ்வளவு அப்பப்போ சேர்த்து வைக்க முடியுமோ சேர்த்து வச்சுக்கோ. அப்போ அந்த ஜென்ரேஷன் ஒவ்வொன்றும் தாண்டி தாண்டி அடுத்தடுத்த நிலையை அடைகின்ற பொழுதுதான் அந்த சேமிப்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரியும். எனக்குமே ஒரு எண்ணம் முந்தி மேலோங்கி இருந்துச்சு, நம்ம நாளைக்கு சம்பாதிக்க முடியாது, எனக்கு சம்பாதிக்க தெரியாது, எனக்கு பணத்தை உருவாக்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் சேமிச்சு வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில நான் இருந்தேன். சில எமர்ஜென்சி டைம்ஸ் இந்த மாதிரி வருகின்ற பொழுதுதான், ஐயோ அந்த டைம் நம்ம ஏன் இவ்வளோ வந்துச்சு, ஏன் நம்ம அதை இந்த இடத்துல சேர்த்து வைக்காம விட்டுட்டோம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் கற்றுக்கலாம். அப்போ இந்த சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ ஒரு ஆக்சுவலாக இந்த நம்முடைய பொருளாதார நிபுணர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன அப்படின்னா, நம்ம சேமிப்புனா என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், எனக்கு மாத வருமானம் இவ்வளோ வருது, இந்த மாத வருமானத்தில் மாத செலவுகள் இது, அந்த செலவு போக மீதி இருக்கக்கூடியதான் சேமிப்பு நம்ம நினைச்சிட்டு. அப்படி நிறைய பேர், நிறைய நிபுணர்கள் வந்து சேவிங்க்கு எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து நீங்க வந்து செலவு பண்ணுங்க. அதுவுமே சேவிங்க்கு நீங்க வந்து கேஷா அப்படியே வச்சிருக்க வேண்டாம், அதை காம்பவுண்ட் ஆக்க முடியுமா, எப்படி எல்லாம் காம்பவுண்ட் ஆக்க முடியுமா அதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பல நேரங்கள் நம்ம அப்படியே மீதி இருக்கிறத சேமிக்க போறோம்னு நினைக்கிறோம். அந்த மீதி என்னைக்கும் இருந்ததாக சரித்திரமே கிடையாது. அப்போ நான் முதலில் என்னுடைய மாத வருமானத்தில் இது எனக்கான சேமிப்பு தொகை, மீதி இருக்கக்கூடியதான் என்ன பண்ண போறேன், செலவு பண்ண போறேன். ஸோ அப்போ அப்படி மென்டாலிட்டியில் நம்ம கொண்டு போனோம்னா நிச்சயமாக நம்மால் பணத்தை சேமிக்க முடியும். ஓகே, என்னென்ன விஷயங்களை நம்ம தாத்தா பாட்டிகள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஒருத்தர் புதுசா கிளி ஒண்ணு வாங்கினாரு, அதை பேச பழக்கினாரு. சரளமா பேசின பிறகு அத கதை சொல்ல பழக்கினாரு. அதுவும் வாய திறந்தா கதை கதையா கொட்டுச்சு. நம்மள மாதிரி வாய திறந்தா கதை தான், 1000 கதை தான். கிளுகிழுப்பாயிட்டாரு கிளிக்காரரு. எடுத்துக்கிட்டு சந்தை பக்கம் போனாரு, பகிரங்கமா அறிவிச்சாரு, பக்கா நம்பிக்கையோட பறைசாற்றினாரு. இதோ என் பேசும் கிளி, கதை சொல்லும் கிளி, வாயை திறந்தா கதை கதையாய் கொட்டும் கிளி. கேட்ட உடனே கூட்டம் கூடி போச்சு. ஆனா கூடிய கூட்டம் நம்பல. இவர் போட்டியை அறிவிச்சாரு. இந்த கிளி கதை சொல்லும், பந்தயம் 100 ரூபாய், கதை சொல்லலைன்னா 200 ரூபாய் திருப்பி தந்துடுறேன். பந்தயத்துல பலரும் பணத்தை கட்டுனாங்க. 10 நிமிஷத்துல கனகச்சிதமா கல்லா கட்டிட்டாரு கிளிக்காரரு.
நேரம் பார்த்து கிளிய கூண்டில இருந்து திறந்து விட்டாரு. வா கிளியே வா, வந்து கதை சொல்ல, வாய் தர வாய் கிளியே வா வா. சிறகுகளை அகல விரித்தபடி ஆர்ப்பாட்டமாய் வெளியே வந்த அந்த கிளி அமைதியாய் கூட்டத்தை பார்த்துச்சு. ஆனா கதை சொல்லல, கம்முன்னு இருந்துச்சு. அதிர்ச்சியான கிளிக்காரர் என்னமோ சொல்லி பார்த்தாரு, கெஞ்சி கூத்தாடி பார்த்தாரு. நகலல கிளி. போட்டியில தோத்து போய் முகம் தொங்கி போனாரு. கிளிக்காரர் வேற வழி இல்லாம பேசினபடி ஆளுக்கு 200 ரூபாய அழுது வடிஞ்சு கொடுத்துட்டு சோகமா வீட்டுக்கு திரும்பினாரு. வழியில கிளியோட அவர் பேசவே இல்லை. அவ்வளவு கோபம் அவருக்கு. ஆனா இப்ப கிளி பேசிச்சு. என்ன, நான் கதை சொல்லலைன்னு கோபமா, வருத்தமா? காசை விட்ட கடுப்புல காண்டாயிட்டாரு கிளிக்காரரு. கட்டுன்னு கடுப்பாயிட்டாரு. ஆமா, இங்க வந்து வசமா வக்கனையா பேசு, அங்க என்னைய கவுத்து விட்டுட்டு இங்க பேசுறியா? வந்து கண்ணடித்தபடி இப்ப கிளி சொல்லிச்சான், ஆட அசட்டு முதலாளி, நாளைக்கு இதே மாதிரி போங்க, அதே இடத்துல அதே மாதிரி போட்டி அறிவியுங்க. இப்போ நீங்க 500 கட்டுனா, அது பேசலன்னா நான் 1000 ரூபாய் தர்றேன்னு அறிவிங்க. நேத்து பேசாத கிளி இன்னைக்கு மட்டும் என்ன பேசவா போகுது அப்படின்னு போட்டி போட்டுட்டு பணத்தை கட்டுவானுங்க. ஆனா நான் கதையா கொட்டுறேன். எப்படி நம்மளோட ஐடியா? கிளி பேச்ச கேட்டு கல்லா கட்டிட்டாரு கிளிக்காரரு. பேச்சு 1 மடங்கு நட்டப்படுத்தும் என்றால் பேசாம 2 மடங்கு லாபப்படுத்துமாம். படித்தவரெல்லாம் புத்திசாலி அல்ல, அடுத்தவர் மனதை படித்தவரே புத்திசாலி. தனது சொல்லும் செயலும் மட்டுமே சரி என்று வாதாடுபவரிடம் அமைதியை மட்டுமே ஆயுதமாக ஆக்கிக்கொள். அவர்களுக்கு புரிய வைக்க காலம் என்று ஒன்று உள்ளது. மறவாதே கதைகள் 1000 நட்பே. எதிர்பார்ப்பு இல்லா வாழ்க்கை இல்லை, எதிர்பார்ப்பே வாழ்க்கையும் இல்லை. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் தாத்தா பாட்டிகள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் என்னென்னு சொல்லி. அடுத்ததா வந்து ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ் மோர் தென் திங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பொருட்களை வாங்கி சேர்க்கறத விட நம்மளுடைய ரிலேஷன் வந்து, அதாவது ரிலேஷன்ஷிப்ஸ், நம்ம பீப்புளோட இந்த கனெக்டிவிட்டியில இருக்கிறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாளைக்கு இந்த பொருளோ எதுவுமே வந்து நம்மளுடைய அவசரத்துக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்டா ஆகாது. ஒரு சில பொருட்கள், இந்த கோல்டு இதெல்லாம் வந்து எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. பட் நமக்கு பர்சன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பணத்தை விட பர்சன்ஸ் வந்து நமக்கு இவ்வளவு பேர், நமக்கு உடம்பு முடியலன்னா இவ்வளவு பேர் ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காங்க, இவ்வளவு பேர் ஆறுதல் சொல்றதுக்காக இருக்காங்க, இவ்வளவு பேர் கூட இருக்கிறேன், நானு ஹாஸ்பிட்டல்ல நான் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க பாத்தீங்களா. அதனால அந்த பர்சன்ஸ் தான் முக்கியமே தவிர பொருட்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி நிச்சயமா இன்னைக்கு நாம உட்பட இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா தலைமுறைகளுக்கும் என்ன அப்படின்னா, இந்த பொருட்கள் மீதான வெறி இருக்கா இல்லையான்னு தெரியாது, ஆனா மனிதர்கள் மீதான ஈடுபாடு அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு என் சொந்தக்காரன் வந்தா வாரம் வராட்டி போறான் அப்படிங்கிற மனநிலைக்கு என்ன பண்ணிட்டோம் வந்துட்டோம். நானும் பல நேரங்களில் எங்க வீட்டில் ஏதாவது ஆர்குமெண்ட் வரப்போ வந்தா வராங்க வராட்டி போறாங்கலாம் நானே என்ன பண்ணியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். நான் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். அப்போ இந்த தவறு என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு விழா அப்படின்னு இருக்கு. எனக்கு வந்து என்னுடைய கான்வெகேஷன் வரவே முடியாது, யூஜி கான்வெகேஷன். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டில இருந்து 2 பேர் 3 எங்க காலேஜ்ல இருந்து எத்தனை பேர் வராங்கன்னு முன்னமே என்ன பண்ண ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணணும். அப்போ ஒவ்வொருத்தரும் போய் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. எனக்கு எல்லாரோடையும் போய் ரெஜிஸ்டர் பண்ண எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் 2 பேர் 3 பேர் தான், எனக்கு எங்க குடும்ப டிக்கெட் எல்லாமே வரும். அப்படிங்களே என்னடா இத்தனை பேரான்னு கேட்டுருவாங்கன்னு சொல்லி தனியாக போய் என்ன பண்ணிட்டேன், எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாரும் வந்துட்டாங்க, என்னோட ஃபேமிலி மட்டும் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ காலேஜ் என்ட்ரன்ஸ் வழியாக ஒரு பெரிய கும்பல் ஒன்று வருது. மச்சான் எங்கள் வீட்டில் வந்துட்டாங்கடா அப்படின்னு நான் சொன்னேன். இவ்வளோ பேர் வராங்க, யாரா அதில் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க பசங்க. வர்றது பூராவே என்னடா 20-30 பேர்கிட்ட வராங்க கான்வெகேஷனுக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இது என்னன்னா, அந்த சொந்த பந்தங்கள் கூட இருக்கின்ற பொழுது அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள். நிறைய கதைகள் என்ன பண்ணுவோம், பேச முடியும். ஒரு கல்யாண வீடு நடக்குது அப்படின்னா கூட கல்யாண மாப்பிள்ளை இருக்கிறாங்களே, அதை வச்சுட்டு எல்லா கதைகள் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. வீடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி நிறைய மலரும் நினைவுகள். அப்போ அந்த தாத்தா பாட்டி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்க பொருளை சம்பாதிக்கிறத காட்டிலும் மனிதர்களை சம்பாதிங்கள். அது சொந்தக்காரங்க மட்டும் இல்ல. இன்னைக்கு எங்க அப்பா கூட வெளியே போறப்ப எனக்கு பழக்கி விட்ட ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் புதுசா ஒரு பஸ்ல போற ஒரு கண்டக்டர் பார்த்தா கூட மாமாட்ட போயிட்டு வரேன்னு சொல்லு அப்படின்பாரு. ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு அந்த இடத்துல மீதி காசு வாங்கிட்டு போறப்போ மாமாட்ட போயிட்டு வரேன்னு சொல்லு அப்படிம்பாரு. அப்போ அந்த உறவு முறை வைத்து அழைக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன்.
இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசு ஒரு திருப்பயணி, நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டான ஒரு மாதிரி பயணியாக இருக்கிறார் என்பதை தொடர்ந்து நான் பகிர்ந்து வருகின்றேன். இன்று நம்முடைய பயணம் எளிமையாக இருக்க வேண்டும் என்பதை இயேசு நமக்கு சுட்டி காட்டுகிறார். வழக்கமாக பயணங்களுக்கென்று ஒரு சொல்லாடல் இருக்கும். லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். குறைந்த சுமைகள் அதிக மகிழ்ச்சி. பயணத்திற்கு நாம் நிறைய எடுத்துக்கொண்டு போனால் அந்த பயணம் சுவையாக இருக்காது. ஆகவே எளிமையான பயணங்கள் வாழ்க்கையை சுவைப்படுத்துகின்றன, பயணத்தை சுவைப்படுத்துகின்றன, பயணத்தை இனிமையாக்குகின்றன. எனவே சுமைகளை குறைக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு என்னும் பயணமும் அப்படித்தான். வாழ்வே ஒரு திருப்பயணம். இந்த பயணத்தில் நாம் நிறைய சுமைகளை சுமந்து செல்லக்கூடாது, எளிமையாக செல்ல வேண்டும். இந்த செய்தியை மத்தேயு நற்செய்தி 10:10 நாம் வாசிக்கின்றோம். திருத்தூதர்களை இயேசு அனுப்புகிறார். நற்செய்தி அறிவிப்பதற்காக அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு பல ஒழுங்கு முறைகளை, கட்டளைகளை கொடுக்கிறார். அவற்றில் ஒன்று 10:10, பயணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்து கொண்டு போக வேண்டாம், ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. ஆகவே எளிமையான பயணம், நிறைய சுமைகளை சுமந்து கொண்டு செல்ல வேண்டாம். பயணம் எளிதாக, இலகுவாக, மகிழ்ச்சியானதாக இருக்கட்டும் என்பது இயேசுடைய அறிவுரை. அது நம்முடைய வாழ்வு பயணத்துக்கும் பொருந்துகிறது, நாம் அன்றாடம் மேற்கொள்ளும் பயணங்களுக்கும் பொருந்துகிறது. நம்முடைய அன்றாட பயணங்களில் நிறைய சுமைகளை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு போகின்ற பொழுது பேருந்துகளில் ஏறுவதற்கு இறங்குவதற்கு நாம் எவ்வளவு சிரமப்படுகிறோம் என்பதை நாம் நன்றாக அறிவோம். சுமைகள் குறைவாக இருந்தால் எளிதாக நாம் பயணத்தை மேற்கொள்ளலாம். நம்முடைய வாழ்வு என்னும் திருப்பயணம் அப்படித்தான். இந்த வாழ்வு என்னும் திருப்பயணத்தில் நம்முடைய கவலைகள், உலகம் பற்றிய உலக கவலைகள், நம்முடைய செல்வம் சேமிப்பு என்கிற கவலை, இவற்றையெல்லாம் நம்மால் சுமந்து கொண்டு இந்த பயணத்தை நாம் இனிமையாக மேற்கொள்ள முடியாது. எனவே பயணத்தின் சுமைகளை குறையுங்கள் என்று இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். பெரிய ஆளுமைகள், பெரிய தலைவர்கள் எளிமையாக வாழ்ந்தவர்கள். அன்னை தெரசா எளிமையாக வாழ்ந்தார். காமராஜர் எளிமையாக வாழ்ந்தார். எல்லா புனிதர்களுமே எளிமையாக வாழ்ந்தார்கள். உலக பற்றின்றி வாழ்ந்தார்கள். அவர்கள் சிறந்த திருப்பயணிகளாக திகழ்ந்தார்கள். அவர்களைப் போலவே, இயேசுவைப் போலவே நாமும் சுமைகளை குறைத்து எளிமையாக நம்முடைய திருப்பயணத்தை மேற்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு தாத்தா பாட்டிகள் நிறைய அறிவுரைகளை நமக்கு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததா என்ன அவங்க சொல்றாங்க? ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னா, பொறுமையாக இருங்க. ஆனா அந்த பொறுமையா இருங்கன்னு சொல்லக்கூடிய தாத்தா பாட்டிகள் அவங்க காலகட்டத்தில் பொறுமையா இருந்தாங்களான்னு கேட்டா இல்ல. அதனாலதான் நமக்கு அட்வைஸ் பண்றாங்க, இப்பெல்லாம் நான் இருந்தேன், இவ்வளவு டென்ஷன் ஆவேன், இவ்வளவு கோவப்படுவேன், எரிஞ்சு விழுவேன், அப்பெல்லாம் நீங்க இருந்துராதீங்க அப்படின்னு நமக்கு அந்த அனுபவத்துல அவங்க சொல்றாங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு, எங்களுடைய அப்பாவுடைய தாய் மாமா தாத்தா திருமணமான புதுதில் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் அவங்க போக சொல்லிருக்காங்க. அவர் அப்போ ரொம்ப தவிங்கிட்டார். அவரால் வீட்டுல இருந்து வெளியெல்லாம் இங்கே போக முடியல. வீட்டில் தான் அவர் என்ன பண்ணி பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே நடப்பார் வைப்பார். ஸோ அப்படி அவ்வளோ ஏஜ்டான ஒரு நபர். அப்போ நாங்கள் போய் ஆசீர்வாதம் பண்ணோம். அவர் என்கிட்ட சொன்னார், பொண்டாட்டி தான்ப்பா எல்லாம், பொண்டாட்டி நல்லா பார்த்துக்கணும், அம்மாவை எப்படி நம்ம பார்த்துக்கிறோம் அது போல இதெல்லாம் அப்படி நிறைய எனக்கு அட்வைஸ்லாம் எனக்கு என்ன பண்ணாரு சொன்னார். எனக்கு சின்ன வயசுல எங்கள் தாத்தாவுடைய கதைகள்லாம் சொல்லியிருப்பாங்க. எங்கள் பாட்டி என்ன பண்ண மாட்டார், பயங்கர ரெஸ்பெக்ட்லாம் பேச மாட்டாராம், ரொம்ப டென்ஷன் ஆவாராம், அடிக்கலாம் செஞ்சிருக்கிறார். நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட வந்து சொல்கிறேம்மா, அவர் இப்படிலாம் பண்ணிட்டு எனக்கு ஏன்ட்டு இப்படி சொல்கிறாரு பாருங்கம்மா அப்படின்னு. ஸோ அப்போ அந்த அனுபவம், அப்போ அவங்க அந்த வலியும் வேதனையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, உணர்ந்திருக்கிறார்கள். அப்போ மனைவி இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி அப்படிங்கிற அந்த வாழ்க்கையை உணர்கின்ற பொழுது ஐயோ இவ்வளோ தப்பு நம்ம செஞ்சிருக்கிறோமே அப்படிங்கிறது. அப்போ அடுத்த தலைமுறை, என்னுடைய அடுத்த சந்ததி என்ன பண்ணிடக்கூடாது, அந்த பிரச்சனை பண்ணிடக்கூடாது, சஃபர் ஆயிடக்கூடாது, எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் தாத்தா பாட்டிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள். அவங்க காலகட்டத்தில் அவங்க என்னனாலும் என்ன பண்ணிருக்கட்டும், செஞ்சிருக்கட்டும். ஆனா இன்னைக்கு நாம அதை திரும்ப நீங்க மட்டும் அன்னைக்கு செஞ்சீங்க, இப்போ எனக்கு மட்டும் ஏன் ஆலோசனை சொல்றீங்க, அந்த விதண்டாவாத அந்த மனநிலைக்குள்ள நம்ம போகாம, ஓகே அவங்க சொல்றாங்க நம்ம என்ன பண்ணுவோம், செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிற மனநிலையை வளர்த்துக் கொள்கின்ற பொழுது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். என்னென்ன விஷயங்களை நம்ம தாத்தா பாட்டிகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போலாம். கண்டிப்பா. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிற வேளாங்கண்ணி தாத்தா பாட்டி நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள். அடுத்ததா என்ன? அடுத்ததா லிசன் மோர் டாக் லெஸ் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய விஷயங்களை நீங்க லிசன் பண்ணுங்க, கம்ப்ளீட்டா லிசன் பண்ணுங்க. அதை கேட்டுட்டு
எதுவா இருந்தாலுமே லிமிட்டடா பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம உள்வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேசுறோம். இப்பெல்லாம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இல்லையா? நம்ம ஒரு விஷயம் ஏதோ ஒன்று சொல்ல வந்திருப்போம், என்னன்னே தெரியாது, அப்படியே பிளாக் பண்ணி நம்ம கிட்ட பேசுவாங்க. இல்ல இப்படிலாம் கிடையாது, நீ இப்படிலாம் சொல்லாது, ஆனா நம்ம சொல்லியே இருந்திருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம லிசன் கேர்ஃபுல்லி, அதுவும் ஃபுல்லி அப்படின்னு சொல்றாங்க. முழுமையா என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பதில நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீடுகளில் கூட தாத்தா பாட்டி ஏதாவது சொல்லி, சும்மா வளவளன்னு பேசாத, என்ன வேணுமோ அந்த விஷயத்த என்ன சொல்லு. அப்போ என்ன ஆகுனா அதுதான் அந்த விஷயம். நம்ம வந்து கொஞ்சம் பாலிஷா லிசன் மோர் டாக் லெஸ் அப்படின்னு சொல்லி பாலிஷ்டா நம்ம என்ன பண்றோம் சொல்றோம் ஆங்கிலத்தில். ஆனா அவங்களுடைய சொல்லாடல் வழக்க சும்மா வளவளன்னு பேசாத, என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிறது. அப்போ அந்த விஷயத்த சொல்றத அவங்க என்ன பண்ணுவாங்க, காது கொடுத்து கேட்கிறார்கள். அப்போ அதுபோல் நாமும் பிறர் சொல்லக்கூடிய விஷயம் என்னங்கிற முழுமையாக கேட்டறிந்த பின்னர், இன்னைக்கு பல நேரங்கள் நம்ம முழுமை என்ன அப்படிங்கிறதையும் கேட்கறது கிடையாது, உண்மை என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க விரும்புறது கிடையாது. என் காதுல வந்துச்சு, நீ எப்படி அதை செய்யலாம், நீ எப்படி அதை சொல்லலாம், ஓகே. அப்புறம் அவங்க கிட்ட உட்காந்து ஒரு பெரிய சண்டை போட்டு 3-4 மாசம் பேசாம இருந்து அப்புறம் ஒரு கட்டத்தில் போய் நேரில் பேசி அப்புறம் 6-7 வருஷங்களாம் தாண்டி இருக்கும். அதுக்கப்புறம் நீ அப்படி சொல்லலையா, நான் இப்படிதான் எனக்கு தெரிஞ்சது. அப்போ பார்த்தா 1 வருஷத்துக்கான அந்த வாழ்க்கை நரகமாக போயிருக்கும். அப்போ அதை மீண்டும் மீட்டெடுக்க முடியுமா? கிடையாது. அப்போ அந்த நேரங்கள்ல நிறைய கேளுங்க, கொஞ்சமா பேசுங்க, நல்ல ஆலோசனை கற்றுக்கொள்ளும். இன்னும் வேற என்ன ஆலோசனைகள் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ இதோ நமக்கு முன் சென்ற பெரியோர்கள் பல அறிவுரைகளை சொல்லி சென்றிருக்கின்றார்கள். அவற்றிலே ஒன்று சிட்னி ஸ்மித் என்ற அறிஞர் இப்படி கூறுகிறார்: A great deal of talent is lost in the world for the want of a little courage. அதாவது, சிறிதளவு மன உறுதி இல்லாததால் உலகில் பெருமளவு திறமைகள் வீணாக்கப்படுகின்றன. நண்பர்களே, இந்த உலகிலே மனிதனாய் பிறந்த எல்லாருக்குமே கடவுள் பலவிதமான திறமைகளை கொடுத்திருக்கிறார். ஒரே விதமாக எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார் என்றல்ல, ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு பட்ட விதங்களிலே திறமைகளை கொடுத்திருக்கிறார். அந்த திறமைகளை நாம் இனம் கண்டு அவற்றை பயன்படுத்தி உழைக்கும் போது நாம் வாழ்விலே முன்னேறுகின்றோம், வெற்றி நமதாகும். ஆனால் என்ன நடக்கிறது? அந்த திறமையை பயன்படுத்துவதற்கான மன உறுதி இல்லாத போது, ஐயோ இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, இதெல்லாம் எனக்கு அப்பாற்பட்டது, என் திறமைக்கு இது வெளியே இருக்கிறது, என்னால் இதை செய்ய முடியாது என்று நாம் கரிகளை விரிக்கின்ற போது, மனது உறுதி இல்லாமல் இருக்கிற போது, கடவுள் நமக்கு கொடுத்த திறமைகள் எல்லாம் வீணாக போகின்றன. அதனால்தான் பாருங்கள், சிட்னி ஸ்மித் கூறுகிறார், சிறிதளவு மன உறுதி இல்லாததால் உலகிலே பெருமளவு திறமைகள் வீணாக்கப்படுகின்றன. எனக்கு தெரிந்த ஒரு மனிதர், அவருடைய மகன் ஒரு ஓவியம் வரைவதிலே ஒரு திறமைசாலி. ஏறக்குறைய அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே அவனுடைய ஓவியத்தை பாராட்டுவார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது 2 வருடம் கழித்து திருப்பி அவங்களை நான் போய் பார்க்கும்போது, என்ன தம்பி உன்னுடைய ஓவியமெல்லாம் எப்படி இருக்கு? ஓவியமெல்லாம் இப்போ இல்லை ஃபாதர் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக சொன்னேன். ஏன்? நானும் வரைஞ்சிக்கிட்டு தான் இருந்தேன், அதுக்கு மேலேயும் போகிற மாதிரி அதை விட நல்ல ஓவியம் எதுக்கு இன்னும் வர முடியல, அதனால் விட்டுட்டேன். நண்பர்களே, அந்த மனிதனுக்கு திறமை இருந்தது, ஆனால் மன உறுதி இல்லை. ஒருவேளை இப்படி ஓவியங்களை வரைந்து நான் பொருள் சம்பாதிக்க முடியவில்லை அல்லது என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியவில்லை என்று ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த மன உறுதி இல்லாமல் போய்விட்டது. அதனால் அந்த மனிதன் தனக்கிருந்த அந்த திறமைகள் எல்லாம் பயன்படுத்தாமல் அவை வீணாக்கப்பட்டன. இன்று அவன் வாழ்க்கையிலே எந்த ஒரு வசதியும் இல்லாமல் ஒரு பரிதாபமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை. நண்பர்களே, சிட்னி ஸ்மித் இன்று நமக்கு சொல்வதை நாம் கேட்டு செயல்படுத்துவோமா? சிறிதளவு மன உறுதி இல்லாததால் உலகில் பெருமளவு திறமைகள் வீணாக்கப்படுகின்றன. எனக்கு இருக்கிற திறமைகளை நான் வீணாக்க விடமாட்டேன், மன உறுதியோடு செயல்படுவேன் என்று இன்று சூளுரைப்போமா? வெற்றி நமதே. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து தாத்தா பாட்டிகள் நமக்கு நிறைய அறிவுரைகளை வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன அறிவுரையை நமக்கு கொடுத்துருக்காங்க? ஸோ அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நேரங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, சண்டை நடந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் மாற்றி மாற்றி பேசிக்குவாங்க, திட்டிக்குவாங்க, எல்லாம் இருக்கும். அது முடிஞ்சு கன்க்ளூடாக எல்லாரும் அந்த வீட்டில் இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க, ஏதோ ஒரு சண்டை ஆகி போச்சு, எல்லாம் அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு சண்டை முடிஞ்சு ரிட்டர்ன் கிளம்பும்போது இந்த தாத்தா பாட்டி தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரட்டையாக போய் எப்பா எதையும் மனசில் வச்சுக்காங்க, சரி அவன் ஏதோ ஒரு கோவத்தில் என்ன பண்ணிட்டான் சொல்லிட்டான், நீ என்ன பண்ணிரு பெருந்தன்மையா மன்னிச்சு விட்டுரு, அவனுக்காக நான் உன்ட்ட என்ன பண்றேன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்ப இதே டைலாக் என்ன பண்ணுன்னா எல்லார்கிட்டையும் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா உறவுகளும் எனக்கு வேண்டும் அப்படிங்கிற ஒண்ணு, யாரும் யாரையும் தப்பா என்ன பண்ணிடக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமற்ற ஒண்ணு. அடுத்த நொடி நம்ம இருப்போமா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்ப தேவையில்லாத கசப்பு உணர்வுகளை, தேவையில்லாத விஷயங்களை உள்வாங்கி கொண்டு வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கட்டத்துல அவங்க இல்லாம போன அப்புறம் உட்காந்து ஃபீல் பண்றதுல எந்த ஒரு பலனும் கிடையாது. அது தாத்தா பாட்டிகளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா அவங்க வாழ்க்கை எப்போ அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க நாட்கள் அவங்க எண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்னுடைய கண் வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு எல்லாரும் என்ன பண்ணணும், ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும். அதை நான் கண்குளிர பார்த்து விட்டு தான் நான் அப்படிதான் நிறைய தாத்தா பாட்டிகளுடைய எண்ணங்கள் இயக்கங்களாக இருக்கின்றது. அப்போ டோன்ட் ஹோல்டு கிரட்ஜஸ். சண்டை போடுறதா இருந்தா கூட என்ன பண்ணிருங்க, சண்டை போட்டு அதை முடிச்சிருங்க. ஆனா மனசுல மட்டும் வச்சுக்காதீங்க. ஓகே, சூப்பரா சொல்லியிருக்கீங்க ஜோஸ். தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொலைத்தொடரின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படியெல்லாம் அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கின்ற அடிப்படை உரிமையான உயிர் வாழும் உரிமை பல்வேறு வழக்குகளின் வழியாக நீதிமன்றங்கள் அந்த உரிமையை விரிவாக்கி கொண்டே செல்கின்றன என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். எந்த விதங்களில் எல்லாம் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகிற பொழுது, அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கின்ற உரிமைகள் மீறப்படுகிற பொழுது அதற்கான உரிய நிவாரணத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பல்வேறு வழக்குகளில் நீதிமன்றங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு நாம் பார்ப்பது இதுவும் அடிக்கடி நடைபெறுகிற செயல்தான். குறிப்பாக பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற கொடுமைகளில் ஒன்று அவர்களுடைய இல்லீகல் டிடென்ஷன் என்று சொல்லப்படுகின்ற சட்டவிரோதமாக தடுத்து வைத்தல், தடுப்பு காவலில் வைத்தல், சட்டவிரோதமாக அவர்களை அடைத்து வைத்தல். இது மிக தவறான ஒரு செயல். அது அரசு எந்திரங்கள் செய்தாலும் சரி, தனிநபர்கள் செய்தாலும் சரி. எனவே அப்படிப்பட்ட ஒரு வழக்கு வருகிறது. பெண்ணை சட்டவிரோதமாக தடுப்பு காவலில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த வழக்கு வருகிறது. இப்போவே தெரியும், பல சின்ன சிறிய வழக்குகள் எல்லாம் எந்த பெண்களையும் 6 மணிக்கு மேல ஜெயில எல்லாம் அடைச்சு வைக்கக்கூடாது. அதெல்லாம் அடிப்படை உரிமைகளாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 6 மணிக்கு பிறகு அப்படி இருந்தா அங்க பெண் காவலர் இருக்க வேண்டும். இதெல்லாம் பல விடயங்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் பின்பற்றப்படுகிறதா என்பதை அரசு முறைப்படி கண்காணிக்கவும் வேண்டும். அதுவும் நம்முடைய கையில தான் இருக்கு. அப்போ இந்த வழக்கு மீரா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு என்கிற அந்த வழக்கு 1991 நடைபெற்ற வழக்கிலே ஒரு பெண்ணை சட்டவிரோதமாக தடுப்பு காவலில் அடைத்து வைக்கிறார்கள். அவர்கள் வழக்கு போடுகிறார். அது கோர்ட்ல அரசு செய்த தவறு என்பது நிரூபிக்கப்படுகிறது. அதனால் நீதிமன்றம் அவருக்கு 50,000 ரூபாய் அரசு நஷ்டவீடு வழங்க வேண்டும் என்கிற ஆணையை பிறப்பிக்கிறது. சோ இப்படி சட்டவிரோதமாக யாரை தடுப்பு காவலில் அடைத்து வைத்தாலும் அவர்களுடைய உயிர் வாழுகிற உரிமை பறிக்கப்படுகிறது. அவர் தொடர்ந்து வாழலாம், ஆனாலும் அவமானத்தோடு வாழ வேண்டி இருக்கிறது. அவருடைய அன்றைய வாழுகிற உரிமை அன்றைக்கு பறிக்கப்படுகிறது. எனவே அதற்கு நீதிமன்றம் கண்டனங்களை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அவருக்கு 50,000 ரூபாய் அரசு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. எனவே தடுப்பு காவலில் வைக்கப்படுகிற ஒவ்வொருவரும் அநியாயமாக நாம் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறோம், சட்டவிரோதமாக நாம் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது தெரிய வந்தால் கண்டிப்பாக அப்படி செய்தவர்களுக்கு எதிராக நாம் வழக்கு தொடுத்து உரிய நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது பல நேரங்களில் நம்முடைய சக மனிதர்களை பாதுகாப்பதற்கு உதவுகிறது. ஏனென்றால் அப்பதான் அரசு எந்திரத்தை நடத்துகிறவர்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். இப்படிப்பட்ட வழக்குகளில் நாம் தவறாக செயல்படும் பொழுது கண்டிப்பாக நமக்கு தண்டனை உண்டு, அல்லது நீதிமன்றம் நம்மை தண்டிக்கும் என்கிற ஒரு பயம் இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னா தனக்கு பிடிக்காதவர்களை, தனக்கு வேண்டாதவர்களை, அல்லது பெரிய சமூகத்தில் பெரியவர்களாக இருப்பவர்களுக்கு அவர்களுடைய பேச்சை கேட்டு ஏழைகள் இப்படிப்பட்ட அவலமான ஒரு சூழலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். எனவே நம்ம விழிப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய ஊரில் இப்படிப்பட்டவர்கள் பாதிக்கப்படுகிற பொழுது கண்டிப்பாக நாம்
இதற்காக உரிய நிவாரணத்தை, உரிய பரிகாரத்தை நீதிமன்றங்கள் வழியாக பெற்றுக்கொள்ள முடியும். இதன் வழியாக நம்முடைய வாழ்வு உரிமை, வாழுகிற உரிமை அது பாதுகாக்கப்படுகிறது என்பதை இந்த மீரா வர்சஸ் தமிழ்நாடு என்கிற வழக்கு நமக்கு மிக அழகாக சுட்டி காட்டுகிறது. ஏன்னா சுதந்திரம் என்பது நம்முடைய அடிப்படை உரிமை. அது பிறப்புரிமையான்னு தெரியாது, ஆனால் அது ஒரு அடிப்படை உரிமை. அந்த சுதந்திரத்தோடு வாழ்வதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக அந்த சுதந்திரம் அநியாயமாக பறிக்கப்படுகிற பொழுது, இப்போ குற்றம் செய்தவர்கள், மிக கொடூரமான செயலை செய்தவர்கள், அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், சிறையில் போய் மாட்டிக்கிறாங்க, அப்படிங்கிறது வேற. ஆனால் பல நேரங்களில் தவறு செய்யாதவர்கள் கூட இப்படி சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்படுகிற பொழுது, அதுவும் குறிப்பாக பெண்கள், பலவீனமான பிரிவை சார்ந்த மக்கள், இவர்களெல்லாம் அடைத்து வைக்கிற பொழுது அவங்களுக்கு நியாயம் ஈஸியாக கிடைக்கிறதே இல்லை. அப்படிப்பட்டவர்களை பாதுகாப்பதற்காகத்தான் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றமும் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கின்றன. அப்படி இல்லீகலா அப்படிப்பட்ட நடைபெறுகிற பொழுது கண்டிப்பாக நீதிமன்றம் நம்முடைய பாதுகாப்பிற்கும் நம்முடைய உதவிக்கும் வருகிறது என்பதை இந்த வழக்கு நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறது. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்திய ரேகை நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு பேசிட்டு இருக்கிறோம் தாத்தா பாட்டி கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் என்னென்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்த ஒர்க் ஹார்ட் பட் பேலன்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடினமா உழைக்கணும், கண்டிப்பா உழைக்கணும். ஆனா லைஃபை பேலன்ஸ் பண்ண கத்துக்கோங்க. ஒர்க்குன்னு கம்பெனியே பிடிச்சிருக்காதீங்க, ஆஃபீஸ்லயே இருக்காதீங்க, கால்லே இருக்காதீங்க, ஃபோன்லேயே இருக்காதீங்க. எங்கெங்கே எந்தெந்த நேரத்தை நம்ம கொடுக்கணுமோ, ஃபேமிலிக்குனா ஃபேமிலிக்கு, ஃபங்க்ஷனுக்கு வரணும்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும், டெத்துக்கு எங்கேயாவது போகணும்னா கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஸோ எந்தெந்த இடத்துக்கு எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னு பேலன்ஸ் பண்ணி லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிச்சயமா ஒரு சொந்த பந்தங்களுடைய விருந்துகளுக்கோ இல்லை இழப்புகளுக்கோ நம்ம அப்படிலாம் போகும்போது தான் அத்தை யாரு மாமா யாரு அப்படின்லாம் எனக்கு என்ன முடியும், உறவு முறை வச்சு கூப்பிட தெரியும். கடைசி அத்தையை போய் வாங்க சித்தி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாலும் பிரச்சனை, சித்தப்பா போய் வாங்க மாமா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாலும் பிரச்சனை. ஸோ அப்போ அந்த உறவு முறைகளை அறிந்து கொள்வதற்கும் உறவுகளோடு நேரத்தை செலவிடுவதற்கும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். தாய்வான் நாட்டிற்கு இந்த அங்கக கரிமம் அடிப்படையிலான கருத்தரங்களை கலந்துட்டுருக்கப்ப முக்கியமாக எங்கே போயிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தாய்பே அப்படிங்கிற தலைநகரத்தில் தங்கியிருந்தோம். அங்கேருந்து 250 கிலோமீட்டர் தூரம் உள்ள தாய்ச்சோங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே பக்கத்தில் நிறைய வயல்வெளிகள், நம்மளுடைய டெல்டா மாதிரியான அமைப்பு இருந்தது. அங்கே இருந்த இடத்துல விவசாயிகளை நேரில் சந்திக்கிறதுக்கும் அதே நேரத்தில் பல்கலைக்கழகம் என்ன விதமான காரியங்கள் செய்யுது அப்படிங்கிறத பார்க்கவும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்க அங்கக கரிமம்னு என்ன சொல்ல வர்றாங்க, அங்கக விவசாயம் அதாவது இயற்கை விவசாயம்னு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நிறைய மாடுகள் வளர்க்கக்கூடிய பெரிய பெரிய பண்ணைகள் இருக்குது. பன்றிகள், வெள்ளை பன்றி, கருப்பு பன்றி வளர்க்கக்கூடிய பெரிய பெரிய பண்ணைகள். பெரிய பண்ணைனா ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேங்க, மாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா 30,000 மாடு வச்சுருக்காங்க. பன்னி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 42,000 பன்னி இருக்குங்க. இந்த அளவுலான பண்ணைகள், அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த தினசரி அதை குளிப்பாட்டுறப்ப வரக்கூடிய தண்ணீர் ப்ளஸ் அதோட கோமியம், அதோடைய சாணம், இதெல்லாம் எடுத்து ஒரு டைஜஸ்டர் மாதிரி, ஒரு பயோகேஸ் செய்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் உள்ள அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சு அதில் ரியாக்ட் பண்ண வச்சு அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த எரிவாயுவை, மீத்தேன் எரிவாயுவை பயன்படுத்தி எரிபொருள் தயாரிக்கிறாங்க. மின்சாரம், எரிபொருள் தயாரிக்கிறாங்க. இது ஒரு பக்கம். தயாரித்தது போக அந்த மீதமுள்ள கசடு, சாணம் மற்றும் கோமியம், இதை 12,000 லிட்டர் டேங்கில் எடுத்துகிட்டு போய் நிலங்களில் அப்படியே கொடுக்குறாங்க. எப்போ கொடுக்குறாங்க? அடி உரமாகவும் 40வது நாளும். ஒரு ஏக்கருக்கு ஆரம்பத்தில் ஒரு 12,000, 40வது நாள் ஒரு 12,000. இவ்வளோதாங்க அவங்க விவசாயமே. இதை கொடுத்துட்டு விட்டுறாங்க. அப்படி விடும்போது அவங்க நெல்லெல்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நம்பர் 1, நம்பர் 2 அப்படி அந்த மாதிரி நம்பர் 1 அப்படி தான் சொல்கிறாங்க. அதில் நம்பர் 11 அப்படிங்கிறது தான் அதிக விளைச்சல் தரக்கூடிய உணவுக்கான நெல் ரகமாக அவங்க வச்சுருக்காங்க. அதோட விளைச்சல் இந்த மாதிரி கொடுக்குறப்ப அளவுக்கு அதிகமாக கிடைக்கிது.
அப்படிங்கிறது முதல் செய்தி. ரெண்டாவது செய்தி, இதை வருடம் அல்லது ஒரு வருஷத்துக்கு 2 பயிர் அப்படிங்கிற மாதிரி 2வது வருஷம் 3வது வருஷம் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த நிலத்தில் சத்துக்கள் அதிகமாகி, அந்த சத்துக்கள் அதிகமாகிறதுனாலையும் அங்கங்க கரிமம் அதிகமாகிறதுனாலையும் நோய் வராமல் இருக்குது, பயிர் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால பூச்சி வராமல் இருக்குது. இதுதான் அவங்க செய்தி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இயற்கை விவசாயத்தில் என்ன செய்கிறோம்? ஜீவாமிர்தம் கொடுக்க சொல்கிறோம். ஆனால் நம்ம கொடுக்குற அந்த பொருளோட அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சாணம் கோமியத்தோட அளவு கம்மி. ஆனால் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அவங்க 2 தடவை கொடுக்குறாங்க, நம்ம 5 தடவை கொடுக்க சொல்கிறோம். அப்படி 5 தடவை ஒரு பயிருக்கு கொடுக்குறப்ப நமக்கு அதோடைய விளைச்சல் மிகவும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அங்கக கரிமம் அப்படிங்கிறது நம்ம கால்நடை செல்வங்கள் வச்சிருக்கிறப்ப அதோடைய சாணம் கோமியத்தை பயன்படுத்தி அதிகமாக நம்ம நிலத்தில் கொடுக்கறதுனால நம்மளுடைய மண் வளம் அதிகமாகுது, மண்ணில் இருக்கக்கூடிய அங்கக கரிமம் அதிகமாகுது, அதனால் விளைச்சல் அதிகமாகுது. இதுதான் அவங்க நமக்கு கண்ணில் காட்டின ஒரு முக்கியமான விஷயம். இதிலிருந்து கிடைக்கக்கூடிய அரிசியை அவங்க முறையாக எப்படி சொல்கிறதுங்க, வெயிலே காட்ட மாட்டேங்கிறாங்க. ஒரு நிழல்லே வச்சிருக்கிறப்ப அதோடைய சக்தி வெளியே போகாமல் இருக்குது அப்படிங்கிறதான் அவங்க சொல்லக்கூடிய 2வது செய்தி. 3வது செய்தி, முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்கிறோம்னா அந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்துடுறோம். எடுக்காமல் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா எந்த இடத்துல நமக்கு அரிசி உற்பத்தி அதை அப்படியே நம்ம ஒரு உணவாக நம்ம பயன்படுத்துகிறப்ப அதிலிருந்து நிறைய மேலே ஒட்டி இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்களோட கூடிய கார்போஹைட்ரேட் நமக்கு கிடைக்கிறதுனால நம்மளுடைய உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு அவங்க உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுறாங்க. இதுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான தொழில்நுட்பங்கள். அங்கக கரிமத்தை அதிகப்படுத்துறது, அரிசியை முறைப்படுத்துறது, அதை உணவு தயார் செய்யும் நேரத்திலையும் முறைப்படுத்தி நம்ம உண்றது. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு தாத்தா பாட்டிகள் நமக்கு நிறைய அறிவுரைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஜோஸ், அடுத்ததா என்ன அறிவுரையா அவங்க சொல்லியிருக்காங்க? ஸோ அடுத்தது எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றாலும் எளிமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமா, ரொம்ப ஆடாதடா. நம்ம தாத்தா பாட்டியோட ஸ்லாங்ல சொல்லணும்னா அது ரொம்ப ஆடாதாமா. உன்னோட உயரத்துக்கு, அதாவது எவ்வளவுக்கு நம்ம ஹம்பிளா இருக்கிறோமோ அவ்வளவுக்குள்ள கீழே விழுந்தாலும் கூட பெருசா அடிபடாது. ஆமா, நம்ம ரொம்ப உயரத்துல போய் நம்மளை தூக்கி நம்மளை வச்சு நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்க இருந்து கீழே விழுந்தோம் அப்படின்னா மூஞ்சி மாறலாம். ஸோ அப்போ இந்த மாதிரியான நேரங்களில் நம்ம குடும்பங்கள், நான் இன்னைக்கு நல்லா படிச்சுட்டேன், நல்ல வேலையில் இருக்கிறேன், என் குடும்பத்திலே நான் தான் ரொம்ப வசதியான அப்படிங்கிற மனநிலை யாருக்கும் தேவை கிடையாது, இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருமே என்ன அப்படின்னா ஈக்குவல், அது ஒன்று. இன்னொன்று, யாரை காட்டிலும் உயர்ந்தவர்கள், யாரை காட்டிலும் தாழ்ந்தவர்களும் கிடையாது. அப்போ இந்த ஒரு மனநிலையை தாத்தா பாட்டிங்க நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிங்கறத விரும்புறாங்க. நமக்கு அதை சொல்லியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கான்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது சர்க்கரை நோயினால் ஏற்படும் வலிகள். இப்போ ஒரு பேஷண்ட்க்கு சுகர் இருக்கு, அவர் ஒரு சுகர் பேஷண்ட், 300, 400, 500 இப்படி அளவுக்கு அதிகமாக இருக்கு. ஒரு 200க்குள்ளே இருந்தால் பிரச்சனை இல்லை, 200க்கு மேலே ஃபாஸ்டிங்கில் சாப்பிட்டதுக்கு பிறகு அதுக்கு அதிகமாக இருக்கும்போது நிறைய உபாதைகள் ஏற்படும். அதே போல் 3 months ஒன்ஸ் ஆவரேஜ் டெஸ்ட் HbA1c பார்க்கும்போது உங்களுக்கு 6க்குள்ளே இருந்தால் கண்ட்ரோல், இல்லை 6, 6.5 இருந்தால் கூட ஓகே. அதுக்கு மேலே அதிகமாக இருக்குது. ஏன்னா நேற்றைய பேஷண்ட் ஒருத்தர், அவங்கள தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் உதாரணமாக. 12.8 இருக்குது HbA1c, 6 இருக்க வேண்டிய இடத்துல 12.13 வச்சுக்கோங்களேன், அவ்வளோ இருக்குது. முதல்ல உடம்பு மெலிஞ்சு போச்சு, பாடி ஃபுல் பெயின் இருக்குது, அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கு டே அண்ட் நைட்டு. புரியுதுங்களா? கூட என்னென்ன வலிகள் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இது எதனால அப்படின்னா அந்த சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுனால. அதனால தான் நம்ம சுகருக்கு கிட்டத்தட்ட 75 வகையான மூலிகைகளை சேர்த்து அதுக்குண்டான மெடிசன்ஸ் தயாரித்து
கொடுக்குறோம். அது ஹெர்பல் மெடிசன் ப்ளஸ் ஆயுஷ் முறைப்படி ஆயுர்வேதிக் அண்ட் ஹோமியோ மெடிசன்ஸ்லாம் கொடுத்து டயட் கண்ட்ரோல் வச்சு படிப்படியாக சுகரை குறைக்கிறோம். அப்போது அவங்களுக்கு என்ன மாதிரி வலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் வலி ஃபஸ்ட்டு. சுகர் அதிகம்னால கண் வலி. அடுத்தது பல்லு வலி, பல்லு ஈறுக்கல்ல வலி. பல்லு ஈரெல்லாம் வீக்காக போயிடும், பல்லெல்லாம் கொட்டிடும், அந்த பல்வலியும் இருக்குது. அப்புறம் தோள்பட்டை வலி, ஷோல்டர் பெயின், புரியுதுங்களா? அப்போது ப்ரோசன் ஷோல்டர் சொல்லுவாங்க, தூக்கவே முடியாது. அதுவும் மிட் நைட்டில் பார்த்தீங்கன்னா படுக்கையில் இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு வலி வந்துடும், தூக்கம் முழிச்சுப்பாங்க. இவ்வளோ பிரச்சனை ஒருத்தருக்கே. அப்போது சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் என்னென்ன உபாதைகள் பார்த்தோன்னு சொன்னால், செஸ்ட் பெயின். இப்போ செஸ்ட் பெயின்னா நார்மலாக செஸ்ட்டு கேஸ்ட்ரைட்டிஸ் அது வேறு. ஓவர் சுகர்னால செஸ்ட் பெயின் வந்தால் இருதயத்தையும் பாதிக்கும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போது ஹார்ட் அட்டாக்கும் வரலாம். இடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு, அதாவது லெஃப்ட் சைடு ஹிப் டு ஃபுட், அவங்களுக்கு சியாட்டிகா பெயின் இருக்குது. எவ்வளோ வலிகள் ஒருத்தருக்கே சுகர்னால நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்புறம் யூரின் போகும்போதெல்லாம் வலி. அப்போ இதுக்கு காரணம் என்ன, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்ததுனால் இவ்வளோ உபாதைகள். அப்புறம் 2 கால்லையும் வலி, 2 கால்லையும் கிராம்ஸ், நைட்டில் பிடிச்சி இழுக்குது, புரியுதுங்களா? அப்போது இது எல்லாமே டயபெட்டிக்னால தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை. மேலும் குதிக்கால் வலி, ஜென்ரலாக குதிக்கால் வலி எல்லாருக்கும் இருக்கலாம், ஆனால் இவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் அந்த குதிக்காலில் குத்தல் வலி. ஸோ இப்போ இதுக்கு என்ன மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, முதல்ல டயட் ஒரு பக்கம் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு உடற்பயிற்சி. எல்லாத்தை விட மனசு ரொம்ப அமைதியாக இருக்கணும். நீங்கள் மனசு அமைதியாக வச்சுக்கிட்டா மாத்திரம்தான், டென்ஷன் இல்லாமல் இருந்தால் மாத்திரம்தான் சுகர் குறையும். அதனால தான் நமக்கு மெடிடேஷன், ப்ரேயர் சொல்கிறது, புரியுதுங்களா? அப்போது இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, கூட டயட்டு சொல்லி கொடுத்து, டயட்டில் என்ன சாப்பிடணும், காய்கறி கீரை பங்கு எவ்வளோ இருக்கணும், அதில் உப்பு காரம் புளி குறைச்சிருக்கணும். ஏன்னா சுகர்னால பிபி, ஹார்ட் ப்ராப்ளம், இந்த எல்லா ப்ராப்ளமும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பல்லு வேற சரியில்லை, அப்போ மென்னும் சாப்பிட முடியாது. அப்போ சூப்பு, அப்புறம் எல்லா கூட்டு மாதிரி நல்லா குழைய வேக வச்சு, இல்லைன்னா பழங்கள்லாம் கூட மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி, இப்படி நம்ம டயட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்னதான் மருந்து மாத்திரைகள் கொடுத்தாலும் கூட சாப்பிட முடியணும்ல உணவுக்குள்ள. அப்போ பல் ஈறுகள் பிரச்சனை, அப்போ அந்த பல் ஈருக்குன்னு தனி டேப்லெட் இருக்குது, அந்த டேப்லெட்டை எடுத்து தூள் பண்ணி நாங்கள் பல் தேய்க்க சொல்கிறோம். நல்லா தேய்ச்சோன்னே பல் அந்த ஈர்கள் டைட்டாக பிடிக்கும். பல் இருக்குல்ல, ரத்தம் கசிவு கண்ட்ரோல் ஆகும். அப்புறம் தண்ணியில் வாய் குளிச்சு உள்ளுக்கு விழுங்கிட்டாங்கன்னா அது விரைவில் அந்த பல் ஈர்கள் பிரச்சனையும் சரியாகும். கூடவே சுகரை கண்ட்ரோல் பண்ணும். கண்ணும் அப்படிதான், கண்ணு செவந்து போக்கும், அரிக்கும், வலிக்கும். இப்படி சுகர் ஒன்றுனால எத்தனை வலிகள்னு பாருங்க. இதே நாளைய நிகழ்ச்சியில் சுகர்னால கண்ட்ரோல் இல்லைன்னா என்னென்ன நோய்கள் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் பேசிட்டு இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் ஃபைனலாக என்ன? ஃபைனலாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, லிவ் இன் த ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இன்னமும் பாஸ்ட்டை நினச்சி, அன்னைக்கு அவன் அந்த வார்த்தையை சொல்லிட்டான், அன்னைக்கு இந்த மாதிரி இந்த விஷயம் நடந்துச்சு, அன்னைக்கு என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அந்த அன்னைக்குன்னு பாஸ்ட்டை நினச்சி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி நிறைய விஷயங்கள் பேசும்போது அப்பவும் சொல்லுவாங்க பெரியவங்களாம் வீட்டில் இருந்துக்கிட்டு, அதையே இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் பேசிகிட்டு இருக்கலான்னு இருக்க, மறந்துரு, மன்னிச்சிரு, விட்டுரு, பரவாயில்ல, இப்போ என்ன நடக்குதோ அதை பாரு, இப்போ நம்ம வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் நடக்குதா, நீ கூப்பிடு, அவங்க வந்தாலும் பிரச்சனை இல்லை, வரலனாலும் பிரச்சனை, நம்ம கூப்பிட வேண்டியதை நம்ம கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறிவுரைகளை, நல்ல அறிவுரைகள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பா லிவ் இன் த பிரசன்ட். இன்னைக்கு நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பலருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் இருக்கிறாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில், ஒரு சிலர்ல நிறைய பேர் கடந்த காலத்தில் தான் என்ன பண்றோம்னா இருக்கிறோம். அன்னைக்கு இதை சொல்லிட்டாங்க, இந்த வார்த்தை சொல்லிட்டாங்க, இதை சொல்லிட்டான். அந்த சூழல் என்பது என்ன, அதை பற்றி நம்ம மைண்டில் இருக்கவே ஞாபகம் இருக்காது. எதனால் அந்த வார்த்தை வந்துச்சு அது சுத்தமாக ஞாபகம் இருக்காது. அதான் சொல்லுவாங்க, சில குடும்பங்கள் நாங்கள் 20 வருஷமா பரம்பரையாக பேசாமல் இருக்கிறோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னு, 20 வருஷமா ஆயிடுச்சு, அதனால மறந்து போச்சு அப்படின்னு. ஏடா மறந்து போனதுக்கு அப்புறமாடா இன்னும் பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்னு தான் பல நேரங்களில் இருக்கும்.
அப்போ அதுபோல் நம்ம வாழ்க்கையை நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தாத்தா பாட்டி நம்ம கொடுக்கக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. இவ்வளோ தானே கேட்டால் அவங்க நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் ரத்தின சுருக்கமாக சில விஷயங்களை நம்ம பார்த்துருக்கிறோம், உள்வாங்கி இருக்கிறோம். உள்வாங்கியதை வாழ்வாக்குவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்றைக்கி நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே. ரூபின் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, ரெய்லின் தாத்தா, அம்மம்மா மற்றும் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள். ஜாக்கியோ தியோன் ஆண்டன் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆண்டோ எசக்கியேல் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, பாட்டி, சகாய ஜெயந்தி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் சாண்ட்ரா கிரேசி இன்று தனது 5ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா சேவியர், அம்மா சுகந்தி, தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பாக்கள், மாமா, அத்தை, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அருண் சூர்யா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா லியோ ஜான் அந்தோனி, அம்மா ஸ்டெல்லா மேரி, தம்பி ஞான ஜோயல், தாத்தா சபரிதாஸ், அம்மா இருதய மேரி, ஐயா ஜெகநாதன், அப்பாயி மோட்ச மேரி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அன்பானவர்களை, இன்று விழா கொண்டாடும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 91:4. அவர்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார், அவர்தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகழிடம் காண்பீர். இந்த இறையாசியோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நல்ல அறிவுரைகளை கேட்போம், நலமுடன் வாழ்வோம் என்ற இந்த ஒரு சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.